அதாவது கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்ல வரீங்க. அதானே சொல்றீங்க? அதான். சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். ஒருத்தன் காலையில அதாவது 2 நாள் லீவு போட்டு, அவங்களோட ஆஃபீஸ்ல 1000 பிரச்சனை இருக்கும். லீவ் குடுக்க மாட்டாங்க. லீவ் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு மிரட்டல் இருக்கும். மிரட்டல்லாம் ஆஃபீஸ்ல சொல்றேன். ஜெனரலா எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் சொல்றேன். ஆனா அதையும் தாண்டி 2 நாள் லீவு போட்டு, கை காச செலவு பண்ணி, இரவும் பகலுமா வந்து வெயில்ல 102 டிகிரி வெயில்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான்னா, அவன் ஓட்டு போட மாட்டான்னு நெனைக்கிறீங்களா? சார் முதல் நாள் நான் வந்து களத்துல இருந்தேன் சார். அந்த திடல்ல நான் இருந்தேன். முதல் நாள் இரவே 50,000 பேர் உள்ள வந்து படுத்துட்டு இருக்கான் சார். சொல்லுங்க 50,000 பேர் தரையில, பார்க்கிங்ல, காருக்கு கீழ. இதெல்லாம் யாருக்காக? இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னா, இதே ஆட்கள் தான் 21ல ஓட்டா போட்டவங்க. இவங்கலாம் வந்து 2024க்கு முன்னாடி வந்து இங்க இல்லையா? எல்லாரையும் செவ்வாய் கிரகத்துலருந்தோ இல்ல வந்து ஏலியனா இவங்கலாம்? வேற்று கிரகவாசியா தூக்கிட்டு வந்து இங்க போட்டு போயிட்டாங்க. இதே மக்கள், இதே இதே ஜனங்கள் தான் வந்து ஓட்டா போட்டாங்க. அத இந்த வாட்டியும் போடுவாங்க. இது வராது வராதுன்னு சொல்றதே மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து சார் எனக்கு.